அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இந்த வழக்கில் என்ன பார்க்க போறோம்னா, மறுபடியும் அந்த நம்ம ஸ்ரீமதி வழக்கு தான். மேலே இருந்து கீழே குதித்த மாணவி, தற்கொலை செய்து கொண்ட மாணவின்னு சொல்லி ஒரு நாதாரி போய் பேசுவோம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பள்ளித்தரப்பால் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட மாணவி அப்படிதான் நம்ம பேசுவோம். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இங்கன்னு இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்கும் பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் அத்தனை பேருக்கும் பெண்களுக்கு தான் குறிப்பா அதிகமா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா, பெண்களை தவறா பயன்படுத்துறார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மனசுல வந்துருச்சு. இன்னைக்கு பேரண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சாங்க, எப்படி நம்ம பிள்ளைகளை அந்த பள்ளிகளுக்கு அனுப்புறது, இவனு அந்த பள்ளி கரெக்டான பள்ளியா இல்லையா அப்படிங்கிறத நல்ல தீர்வா விசாரிக்காம இனிமே யாரும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்திருக்கோம். ஏன்னா எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில மோஸ்ட்லி அனுப்பாதீங்க. கவர்மெண்ட் பள்ளியில பார்த்து அரசு பள்ளியில அனுப்புங்க. அதுலேயும் குறிப்பா ஹாஸ்டல் இருக்கு அப்படின்னா ஹாஸ்டல்ல போடாதீங்க. ஆனால் இப்போ அரசு பள்ளியிலே உள்ள ஆசிரியரும் ஒரு பரதேசி வந்து ஒரு பிள்ளை இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் பார்த்தோம். அதனால அரசு பள்ளியில ஆசிரியர் தவறு பண்ணியிருக்காமனா அவனை தூக்கி போக்சோல வழக்கு பதிஞ்சிட்டாங்க. ஆனா இந்த சக்தி பள்ளியில நடந்த சம்பவம், கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்துக்கு அவன் மேல போக்சோ போடலை. ஏன்னா போக்சோ போட்டாச்சுன்னா விசாரணை வேற மாதிரி இருக்கும். அதுதான் போக்சோ போடாத காரணமே, விசாரணை வேற மாதிரி போயிடும். பள்ளி எந்நேரம் இழுத்து மூடி இருக்கணும். ஏன்னா பள்ளி அவனை நடத்த விடணும். அவன் பள்ளி நடத்தினாதான் நம்ம யாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருக்கும் மாமூல் கட்டும். எலெக்ஷன் வரும்போது ஓட்டுக்கு உங்களுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்காங்களே, நீங்க மக்கள் தான் சிந்திக்கணும். மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறவன் இந்த பணத்தை எப்படி அவன் கொடுக்கான், அவன் காட்டுல போய் களை வெட்டி சம்பாதிச்சான் இல்லை மண் வெட்டி சம்பாதிக்கான் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு அந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறத யோசனை பண்ணி வாங்கணும். ஏன் அவன் காசு நம்ம கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த யோசனை இல்லாமல் நீங்கள் வாங்க போய் தான் அதோட விளைவு தான் இன்னைக்கு தனியார் பள்ளியில் இந்த மாணவிகள்லாம் கொலை பண்ணப்படுதாங்க. ஆமாம், நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்களா, அந்த காசு வந்து அவன் அப்பா வீட்டு காசை விற்று அவன் உங்களுக்கு கொடுக்கல, சரிங்களா? தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடத்துகிறவங்ககிட்ட எலெக்ஷன் வரும்போது இவங்க போய் நிற்பாங்க. அதில் கிடைக்கக்கூடிய காசு எல்லாமே பூரா கேட்டால் எவனும் நான் கொடுக்கல நீ கொடுக்கலாமா. அப்போ எவன்டா வந்து கொடுத்தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லி? நாளைக்கு அடுத்த 2026 எலெக்ஷனில் உங்கள் வீட்டுக்கு பணம் கொடுத்து வரவன சட்டையை பிடிச்சி நீங்கள் செருப்பு கழுத்தி அடிங்க. எவனாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க வராம்னா பிடிச்சி கட்டி வைங்க. ஆமாம், அந்த இடத்துல படித்து கட்டி வைங்க. இவன் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு நீங்கள் கூப்பிடுங்க. அவங்க அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குமா இல்லைன்னு பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. எவன் பணம் கொடுக்குறான் எவன் பணம் கொடுக்கல அப்படிங்கிறத கரெக்டாக கண்காணித்து, பணம் கொடுக்காமனா அவன் யாரு ஊழல் பண்ணி தான் பணம் கொடுக்கான் அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக அவனை வந்து அவனுக்கு தேர்தலில் நிற்கிற தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி நீக்கணும் அந்த கட்சியை. ஆனால் பண்ண மாட்டேங்காங்களா? நீ பாருங்க, அந்த பர்கூர்ல நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்சிசி மாஸ்டரே கிடையாது. அவன் என்சிசி மாஸ்டர்னு சொல்லி ஒரு பள்ளியில வந்து நான் என்சிசி மாஸ்டர், உங்க இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் என்சிசி கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். சரிடா, நீ என்சிசி மாஸ்டராக இருந்தால் உன்னோட சர்டிஃபிகேட்டை கொடுறா அப்படின்னு கேட்டுக்கணும். அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியரோ அந்த பள்ளி தளரோட கேட்டுக்கணும். அப்போ அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அது ப்ரூஃப் இருக்கா இல்லையா அப்படிங்க தெரிஞ்சுட்டு தான் நீ அவனுக்கு 17 பிள்ளைகளை நீ அனுப்புனீங்க. அந்த 17 பிள்ளைகளையும் எப்படி அனுப்புனா? அதுல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையாவது நீ பெத்த பிள்ளையா இருக்குமா? அந்த பள்ளி தளர்த்தான் நான் கேட்கிறேன். அதுல பாதிக்கப்பட்ட பிள்ளையில ஒரு பிள்ளையா இருந்ததுன்னா எனக்கு தெரியாது, அவன் என்சிசி மாஸ்டர் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீ சொல்லலாம்.
எப்படிடா உன் பிள்ளைய மட்டும் அனுப்பாம ஊராம் பிள்ளைகளை மட்டும் அனுப்பியிருக்க, உன்கிட்ட படிக்க உன்னைய நம்பி பள்ளியில படிக்க அனுப்புன பிள்ளைங்களை பூரா நீ அனுப்பி விட்டுட்டு ஊரானுக்கு கூட்டி கொடுத்துருக்க. சிவராமன் மட்டும்தான் பண்ணானா? இன்னும் எத்தனை பேர் பண்ணாங்க? இல்லை சிவராமன் பேரை சொல்லி அந்த பிள்ளைகள் வேற யாருக்கும் சப்ளை பண்ணப்பட்டுச்சா? இந்த கோணத்துல தான் விசாரணை போகணும். ஆனால் அன்னைக்கு சிவராமன் செத்து போயிட்டான். சிவராமன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக நம்ம விசாரணையை அப்படி விட்டுற முடியாது. எத்தனை பள்ளியில கேம்ப் நடத்தினா, இந்த பள்ளி தாளாளர் யாரு, இவனுக்கு யார் கூடலாம் பழக்கம் இருக்கு, இவன் யார் கூடலாம் பேசியிருக்கான், அந்த ஹால் கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தா மட்டும்தான் இது ஒழுங்கான விசாரணை அப்படிங்க தெரியும். இல்லைன்னா சிவராமன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு இந்த வழக்கை முடிச்சிட்டிங்கன்னா, இந்த பள்ளி மாதிரி எத்தனையோ சிவராமங்கள் இன்னும் தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா எத்தனையோ சிவராமங்கள் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சொல்ல வரோம், இந்த ஒரு சிவராமனோட நீங்க வழக்கை நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்க கொடுக்க ஒரே ஒரு கோரிக்கை, அவனை காலில் மாவு கட்டு போட்டது மிகப்பெரிய சந்தோஷம். அவன் செத்து போனது கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எத்தனை பள்ளியில எத்தனை மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்க, யாரால் நடந்தது, பள்ளித்தாளர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா, எத்தனை அரசியல்வாதிகள் இதில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சு அவனை கேட்டுட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு நீங்க அவனை கொண்டிருந்தீங்கன்னா உண்மையிலே மக்கள் நாங்கள் சந்தோஷப்பட்டுப்போம். ஆனா எதுவுமே இல்லாம எலி பெஸ்ட்டை சாப்பிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடக்கிற இது உண்மையிலே இது பள்ளிகளை தனியார் பள்ளிகளை காப்பாத்துக்காக நடந்த சதி வேலையா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அது மாதிரி தோன்றுதலுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் தமிழ்நாடு அரசு. ஆமா, மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. இது அவன் சிவராமன் மட்டும் செத்தது காரணம், அதோட வழக்க முடிக்க போறாங்களா, எத்தனை பள்ளிகள்ல இந்த என்சிசி கேம்ப் நடந்தது, இது பள்ளித்தாளருக்கும் சம்பந்தம் உண்டா, பள்ளித்தாளர்கள் மூலயமா மற்ற அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் படிக்கிற பிள்ளைங்கள் சப்ளை செய்யப்பட்டதா, அந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்குறாங்க. இதை பொதுமக்கள் கேள்விக்கு அரசு அதை நிவர்த்தி செய்யணும். எப்படி ஒரு பள்ளியில ஒருத்தன் நான் என்சிசி மாஸ்டர்னு சொல்லி உங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைகளை பூரா என்னை நம்பி விடுங்க, நைட்ல அங்கே தங்க வைக்கிறாங்க, காலைல நாங்கள் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் கேம்ப் நடத்துவோம், அங்கே தங்க வைங்க அப்படின்னோம்னா எப்படா நீ அவனை நம்பி விடலாம்? அவனே ஒரு குடியாரன், கும்பல பொறுக்கி அப்படிங்கிறத ஊர் பூரா சொல்லுவாங்க. காவேரிப்பட்டினத்துல இருந்து தருமபுரி எல்லா ஊர்லயும் சொல்லாங்க, அவன் ஒரு குடியாரன், அவன் ஒரு பயங்கர சீட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா அவனை நம்பி அந்த ஊர்லயே நீங்க பள்ளி நடத்துறீங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதா? அவன் கேட்டான் நம்பி எப்படி பிள்ளைகளை விட்டீங்க? அப்ப இதுல உங்களுக்கும் உடந்த இருக்கு. இந்த பிள்ளைங்க சிவராமன் மட்டும் பயன்படுத்தவில்லை, வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் இருக்க அத்தனை பள்ளிகள்லையும் விசாரணை நடத்தினா எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்க, எந்த மாணவியா இருந்தாலும் பாதுகாப்பு நாங்கள் தருகிறோம், துணிஞ்சு வெளியே சொல்லுங்க அப்படின்னா நிறைய மாணவிகள் வெளியே வருவாங்க. ஆனா அதை யார் செய்யுது? அரசு தான் செய்யணும். நீங்களும் நானும் பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசு செய்யணும். பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாரா இருந்தாலும் வெளியே வாங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? சிவராமன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு அந்த வழக்கை அப்படி முடிச்சிடக்கூடாது, கேட்கணும் கேள்வி. டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா டாஸ்மாக நடத்துறதே யாரு? டாஸ்மாக நடத்துறது அரசு. டாஸ்மாக காட்சி வடிக்கிறது யாரு? உற்பத்தி பண்ணது ஆளுங்கட்சி மந்திரிகள். டாஸ்மாக மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆயிரும்னு சொல்லுவீங்க ஒரு பக்கம். கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆயிரும்னா நல்ல சாராயத்தை நீங்க தரமானதா கொடுங்க, சரிங்களா? தரமான சாராயம் கொடுத்தீங்கன்னா அவன் கள்ளச்சாராயத்துக்கு போக மாட்டான். கள்ளச்சாராயத்துல ஏன் அவன் குடிக்க போறான் அப்படிங்கிறத நல்ல மண்டையில அறிவு கள்ளச்சாராய மக்கள் ஏன் குடிக்க போறாங்க அப்படிங்கிற அறிவு இருந்தால் நீங்க நல்ல சாராயத்தை தரமானதா மலிவு விலையில கொடுக்கணும். அப்படி இல்லையா மொத்தத்துல ஒழிச்சிருங்க, கேட்டீங்களா? அதை விட்டுட்டு உங்க ஆளுங்கட்சி மந்திரி சாராய ஆலை நடத்துறாரு, அவருக்கு பாதிப்பு வந்துடும்,
அப்படிங்கிறதுக்காக டாஸ்மாகை நீங்கள் நடத்தக்கூடாது. அரசு மதுபான கடைகளை பூரா இழுத்து மூடுங்க. மக்கள் இன்னும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. செத்தன் சாவட்டும், சாராயம் இல்லாமல் சாவதவன் சாவட்டும். உங்களுக்கு என்ன வந்துச்சு? குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா, எப்படி? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா. சரிங்களா? நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணி எல்லையில பாதுகாப்பு படையில செத்தவனுக்கு 3 லட்ச ரூபா. எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் ஆளுங்கட்சிக்காரன் நடத்துன சாலை சாராய கடை அதுல குடிச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காகவா? கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரன் தான். நல்ல சாராயம் வடிக்கிறவனும் மந்திரிகள் தான். அப்போ எங்க நாடு உருப்படும்? மொத்தத்தில் உருப்படியே செய்யாது. நாடு நாசமா போகுது.